உள்ளவரே துதிக்கிறோம், மேம்படுவரே துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே துதிக்கிறோம். ஒரு ஆண்டு பாதுகாத்து போல இந்த புதிய ஆண்டுக்குள் பிரிவு செய்கிற நம்மளுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். 2025 ஆண்டு தொடக்கம் முதல் இந்த ஆண்டு முடிவரையிலும் திவ்ய தரிசனமும் உங்களோடு கொண்டு செல்கிறோம். பிறந்தநாளை ஆசீர்வதியும் வருத்தத்தை நன்மையாக பரிசுத்தமாக நன்றியோடு தருகிறோம். ஆசீர்வதியும் எவரையும் செய்யுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் செய்வனே, இரட்சகனே ஸ்தோத்திரம் செய்வனே, ஸ்தோத்திரம் செய்வனே, இரட்சகன் ஸ்தோத்திரம் செய்வனே, இரட்சகன் ஸ்தோத்திரம் செய்வனே, இரட்சகன் ஸ்தோத்திரம் செய்வனே. ஆனந்தே மாறி சுடரே அமிர்தோ தவனே பொன்மேடு, அமிர்தோ தவனே பொன்மேடு, அமிர்தோ தவனே சின்ன குமாரனே, சின்ன குமார முள்ளரை நோக்கடி ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகன் ஸ்தோத்திரம் செய்வேனே, ஸ்தோத்திரம் செய்வேனே. தந்தை போகின்றவனே, வானோர்களும் வந்தடி பணிபவனே, வானோர்களும் வந்தடி பணிபவனே, வானோர்களும் வந்தடி பணிபவனே. வாத்தியடித்தோனே வாத்தியடித்தோ வாழபரங்கை கொணவ சோதிரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகன் ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. சம்பலோரோ வானே தேடும் குருவானே, தேசியகே குருவானே, தேசியகே குருவானே. பரமேதி கும்பகனத்தோடு ஆனந்தோபர என்னும் பைவன் மலத்தோடு ஸ்தோத்திரம் செய்வேனே, ஸ்தோத்திரம் செய்வேனே, ஸ்தோத்திரம் செய்வேனே, ஸ்தோத்திரம் செய்வேனே. வாசிக்க வேண்டிய வேதவாதம் சங்கீதம் 103 ஒன்றியல் கடைசிவரை வாசிக்கிறோம். நாட்டுமாவை கத்தரை சொல்கிறேன், என் முழு உடனே அவரை பரிசுத்த நாமத்தை சொல்கிறேன். என் நாட்டுமாவை கத்தரை சொல்கிறேன், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமம் எல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழித்து வைக்கும்போது உன் எதிர்ப்பினாலும் இறப்பினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை பூச்சியாக்குகிறார். கலைக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைப்போர் ஆகிறது. ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் தன்னை நீக்கிறார். அவர் தமது வலிமையை மூர்த்திக்கும் தமது நீதிகளை சீரமைப்பதற்கும் செய்து பண்ணினார். கர்த்தர் ஊக்கமும் இரக்கமும் நீரை காந்தமும் நிதித்திருக்கும் உள்ளவர். அவர் எப்பொழுது கடித்துக் கொண்டார், எங்கெங்கும் போக முடிகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலோ நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு கழிக்காமல் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவரை கீழே ஒரு பெரிதா இருக்கிறது. ஏற்கும் செத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை வைத்து நிறுத்தினார். தகப்பன் என் பிள்ளைகளுக்கு இறங்கியது போல கர்த்தர் தமது பயந்தவருக்கு இறங்கிறார். நம்முடைய உண்மை என்னவென்று அவர் அறிவார். நாம் மனிதனுக்கு நினைவு கொள்கிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. துப்பது போல் இருக்கிறான். காற்று உண்மை வீசினவுடனே அது இல்லாமல் போயிருக்கிறது. இடமும் நீ அதை அறியாது. கர்த்தருடைய தீமையோ அவருக்கு பயந்தவர்களிலும் அவர்
அவருடைய ராஜ்யத்திலும் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவருடைய வசனத்தையும் படிக்கிற பலத்த சௌரியவான்களாக அவருடைய தூதர்களை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு தீர்மானத்தை செய்த ஒரு பணிகளுக்காக இருக்கிற ஒரு சர்வ சேவைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆடுகிற எதிரிலும் உள்ள அவரை சர்வ தீர்வுகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். நாட்டுமாக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். 3 விதமான நன்மை செய்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்பே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் அனுதினமும் மறவாதே இருக்கிறார். அவர் செய்த உபகாரங்களை அனுதினமும் மறக்காதபடி செய்யணும். ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பாட வேண்டும் என்று வேதத்தில் வாழ்க்கைகள். அடுத்ததாக அவர்கள் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி பிராணை அழித்து விலைக்கு விட்டு கிருபையினாலும் இறக்கத்தினால் முடித்து நன்மையால் வாயை திருப்தியாக்குகிறார். கடலுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வைத்து போகிறார். கடலுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வைத்து போகிறார் என்று பேச வாசிக்கிறோம். காத்திருக்கிறோ தூரம் அடைந்து கல்வியை போல செற்றை அடித்து எழுப்புவார்கள். ஓடினாலும் இடைப்படார்கள், நடந்தாலும் தோர்ந்து போவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருங்கள் தூரம் அடைவார்கள். தூரம் அடைந்து கல்வியை போல செற்றை அடித்து எழுப்புவார்கள். ஓடினால் இடைப்படார்கள், நடந்தாலும் தோர்ந்து போவார்கள் சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிறே 1000 நாட்களை பெருக பண்ணுங்க என்று சொல்ல பார்க்கிறோம். இன்னும் சொல்கிறாரு, உங்களுடைய 1000 நாட்கள் பட்ட பகலை போல பிரபாசம் என்று சொல்லப்படி பார்க்கிறோம். விடியற்கால முடிந்து போல வெளிச்சத்தை காண்பீர் என்று வேதத்தில் சொல்லப்படி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, விடியற்கால வெளிச்சை போல ஒரு வெளிச்சம் எடுத்து ஒரு சுகமான சீக்கிரத்தில் குறித்து ஒரு நீதி தொடக்க முன்பார்களும் தங்களின் மகிமை முன்னே பின்னாலே காக்கும் என்று சொல்லப்படி பார்க்கிறோம். அடுத்ததாக பூமிக்கு பாரம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவர் பயப்படுகிற கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. தேவரே பெருமைப்படுத்துகிற நாட்களுக்கும் இந்த துன்பப்படுத்துகிற வருடங்களுக்கும் சரியாயங்களை மகிழ்ச்சியாக சொல்கிறார். மகிழ்ச்சியின் ஆண்டு மகிழ்ச்சியின் ஆண்டு நமக்கு கொடுக்கப்படுகிறது. எதை சொல்கிறது? மனமகிழ்ச்சி ஆகிறது. அவர் இடையெல்லாம் அவருக்கு அழைத்திவார். வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவருமே நம்பிக்கையாகிறது. அவரே முன்பாகியத்தை வாய்க்கப்படுவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தாழ்ந்த கொடுமையை உயர்த்துகிறார். தாழ்ந்த கொடுமையை ரட்சிப்பு அலங்கரிக்கிறார். தாழ்ந்த கொடுமையை பூமி தோன்றித்து மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சியாக ஏற்படுகிறது. மனமகிழ்ச்சி ஆண்டவரின் நாளில் தருகிற தேவனாக 35 ஆண்டு தொடக்கங்கள் ஆண்டவர் மனமகிழ்ச்சியை தருகிற தேவனாக இருக்கிறார். பயப்படாதே, மகிழ்ந்த கருவியோடு கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்படி பாருங்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்து மகிழ்ப்படுகிற தேவனாக இருக்கிறார். 35 ஆண்டுகள் கழித்துகிற அந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர் ஆசீர்வதிக்கிறவாங்க, பலப்படுத்துகிறவாங்க. ஒரு தரம் மகளிர் எப்போது அமர்ந்திருக்கபடியா ஜெபிக்கிறவையா கல்வார் நஷ்டம் கத்தாவே ஊற்றப்பட்டு கத்தால் சரீர முழுதும் கத்தா பலங்கள் வராதபடி தொகையில் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளபடி ஜெபிக்கிறவையா கத்த நல்லவர் என்று விட்டு பாருங்கள். அவர்கள் நம்பிக்கை இருக்கிறது வாக்கியமாக இருக்கிறபடி பார்க்கிறவையா கத்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைவிடாத வாக்கத்தில் கத்த ஒரு நன்மை குறைவிடாது பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். அவர் பரிசுத்தமான ஒரு நாள் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று வேறு சொல்கிறது. உலகங்களுக்கு நம்ம வாட்டும் ஆண்டவர் என்னையும் கைவிட மாட்டார். சஞ்சலப்படுத்தினால் நம்முடைய பெருமையின்படி இறங்குகிற தேவனாக இருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சந்தோஷ மகிழ்ச்சி மடிவான சஞ்சலம் தரிக்கும் ஓடிப்போ சொல்கிறேன். சஞ்சலம் தரிக்கும் ஓடி போகும்படியாக நான் பிரச்சனை மத்தியை இறங்கி வந்திருக்கிறபடியாக என்று சொல்லிக்கிறோம். கர்த்தர் சஞ்சலை நீக்கி சந்தோஷப்படுகிற தேவனாகி இந்த ஆண்டு சந்தோஷம் மகிழ்ச்சி ஒன்றாக இந்த நேரத்திலே இறங்கி வந்ததற்காக நன்றியோடு சொல்லிக்கிறேன். ஆண்டவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இடத்துல தேவனாயிருக்கு, இறைச்சியில் ஆசிரியர் தேவனாயிருக்கிறது எனக்கு வாக்குப்படி ஆட்சிபடி மேல் ஜபங்கி உள்ளது. ஓ தேவனைக்கு மகிமை தூக்கியெழுத்தார் என்
என்னை தூக்கி எடுத்தாரேது தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு பாக்கிமை இயேசுவை நேசிக்கிறேன் ஆற்காரையில் நான் இன்று அவரியன்ற ஆற்காரையில் நான் இன்று அவரியன்ற